welcome back. This is part number 6 on module number 19, moving charges and magnetism. Previously 5 parts நம்ம இது வரைக்கும் லோட் பண்ணியிருக்கோம். Concepts, problem, NCERT exercises கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்கள். Now we are moving with MCQs. Before going to MCQs, நீங்கள் கான்செப்டையும் பேசிக் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன மாதிரி டைப்லாம் இருக்குங்கிறத ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். Now we are going to MCQs. Enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். ப்ராப்ளம் சால்விங்க்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடியதான் சம்மரி. டிபி அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது μ0/4π × ஐடியல் ஆர் டிவைட் பை ஆர் கியூபு. இந்த இடத்துல ஆர் சைன் டீட்டா தேவைப்பட்டுச்சுன்னா டீட்டாவும் சைன் டீட்டாங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஆக்சிஸ்லேருந்து பார்க்கும்போது இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. காயில் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா μ0/4π அந்த வேல்யூஸ்லேருந்து இங்கே ஐடியல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு ஆறு. ஸோ இந்த ஆர்டர்லேருந்து நமக்கு ஃபைனலாக வரக்கூடியது என்னவாக இருக்குன்னா μ0I டிவைடட் பை 2R அப்படிங்கிறது. லைக்வைஸ் ஒயர் அப்படிங்கிற ஸ்டஃப் இருந்துச்சு அப்படின்னா μ0I டிவைடட் பை 2πR. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு பேஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சொலினாய்டு அப்படின்னு பார்க்கும்போது μ0 × n × I. அதுவே டொராய்டுக்கும் அதே ஃபார்முலா தான், பட் என்னென்னா μ0 × N டிவைடட் பை L × I. ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் ஈச் லென்த் அப்படிங்கிற ஆர்டரில் வரும். ஸோ இந்த ஆர்டரில் கூட நமக்கு சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட விஷயங்கள் தான். அதே போல் பி என்பது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனுடைய யூனிட்டு டெஸ்லா. 1 டெஸ்லா = 1 வெபர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். 1 வெபர் என்பது 1 வோல்ட் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். வோல்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது வாட் பர் ஆம்பியர். வாட் என்பது ஜூல் பர் செகண்ட், அப்புறம் ஒரு ஆம்பியர். ஜூல் என்பது நியூட்டன் மீட்டர் பர் ஆம்பியர் செகண்ட். இதோட எல்லா கன்வர்ஷனையும் முடித்ததுக்கப்புறம் நமக்கு வரக்கூடியது கிலோகிராம் பர் ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்கும். அதே போல் FE அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது Q × E. அதுவே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது Q × V × B அல்லது B × I × L. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வரும்போது இந்த ஃபார்முலா, அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டு அதோட லென்த்து இந்த பேஸில் வரும்போது இந்த ஃபார்முலா. நமக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுதான் இங்கே நமக்கு ஒரு மேண்டேட்டான ஒரு விஷயம். லைக்வைஸ் ஒரு ஆர்க் இருந்துச்சுன்னா μ0/4π × டீட்டா, டீட்டாவோட ஆங்கிள் போட்டு I டிவைடட் பை ஆர். அதே போல் இங்கே μ0I டிவைடட் பை 4R ஃபார் செமி சர்க்குலர் ஆர்க்கு. சர்க்குன்னு வரும்போது 2R அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். செமி சர்க்குலர் ஆர்க்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் கொஞ்சம் ரேராக தான் வருது, பட் இருந்தாலும் தேவைப்படுதுங்கிறதுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் த டயாமீட்டர்னு சொல்லும்போது 0. அதே மாதிரி பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இந்த சென்டர் நோக்கி பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 0. அப்புறம் எஃப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது QVB which is equal to மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் mv²/r. இது எந்த இடத்துல பயன்படும்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மைய ஈர்ப்பு விசை இல்லைங்களா, மையத்தை நோக்கி ஈர்க்கக்கூடிய விசை தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு. ஸோ அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுங்கிறது எதில் வரும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டில் தான் வரும். ஸோ சர்க்குலராக உங்களுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபில் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் என்பது mv² டிவைடட் பை ஆர். அப்போ அதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது என்ன Q × V × B. இதில் இருக்கிற வெலாசிட்டி இதில் இருக்கிற வெலாசிட்டி கட்டு. ஸோ T which is equal to 2πm டிவைடட் பை QB. அதே போல் இதுலேருந்து நம்ம R கண்டுபிடிக்கலாம், MV டிவைட் பை QB அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். MV அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மொமெண்டம் ஞாபகப்படுத்துது. மொமெண்டம்லேருந்து கைனெட்டிக் எனர்ஜிக்கு போகிற ஃபார்முலா √2mk. ஸோ இதுலேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் 2 × M × V. இப்படி நிறையா ஆர்டரில் உங்களுக்கு வேல்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். லைக்வைஸ் டைம் பீரியட் Tன்னு சொல்லும்போது 2πm டிவைட் பை QB. ஆக்சலேஷன் which is equal to ஃபோர்ஸ் பை மாஸ் இல்லையா, அப்போ Q × E டிவைட் பை M. இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் Eயும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற Qவும் கட்டாச்சுன்னா V which is equal to E டிவைடட் பை B. ஸோ இப்படி எல்லா ஆர்டர்லேயும் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பெருசாக ஃபார்முலாஸுக்கு வேலை கிடையாது. சிங்கிள் ஃபார்முலாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் FE. அப்புறம் மெக்கானிக்கல் ஃபோர்ஸை பொறுத்த மட்டும் mv² டிவைடட் பை ஆர். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பொறுத்த மட்டும் Q × V × B அல்லது B × I × L. அவ்வளோதான். இதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் டக்குன்னு உங்களுக்கு கேரி அவுட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு V இன்ட்டு B. தீட்டான்னு வரும்போது வியும் பியும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், வெக்டோரியல் ஃபார்மில் கொடுக்கும்போது வியும் பியும் கிராஸ் மல்டிப்ளை ஆகணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ஆகும், கிராஸ் ப்ராடக்ட்டு. பட் அந்த வேல்யூவோட இங்கே டாட் ப்ராடக்ட் ஆகும். ஸோ அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், விச் இஸ் நத்திங் பட் உங்களோட எதுகை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எஃப் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், வெலாசிட்டியே அது இன்னொரு ஆக்சிஸில் தேர்ட் ஆக்சிஸில் போயிட்டுருக்கும். அப்படிங்கிறது தான் இதோட பேஸ் ரூல். அதாவது ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குது, கரண்ட் எந்த பக்கம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதான் நான் ஏற்கனவே நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். நார்த்துலேருந்து சவுத்தில் உங்களுக்கு வந்து கரண்ட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலராக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். பேரலல் ஏரியாவில் போட்டிங்கன்னா அப்போ பியோட வேல்யூ 0, அதுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அதன் பேஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வெலாசிட்டி இதுக்கு ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய தேர்ட் ஆக்சிஸை நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ இதான் இதோட பேஸ் ரூலு. அப்புறம் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 1/t. டைம்னு சொல்லும்போது ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2πm/qb. இதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா bq/2πm. அதோட யூனிட்டு ஹெர்ட்ஸ். லைக்வைஸ் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் 1/2 mv². நான் ஏன் சார் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாவான mgh எடுக்கக்கூடாது? ஸோ whenever we are starting மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வேலை கிடையாது, கைனெட்டிக் எனர்ஜி தான். ஸோ அந்த m இங்கே இருக்கக்கூடிய v² இருக்கு இல்லையா, தி வேல்யூ ஆஃப் v². how will you take this value of v²? இங்கே இருக்கக்கூடிய q இன்ட்டு v இன்ட்டு பியில் v-யை கட் பண்ணுறோம் அப்படின்னா v which is equal to q இன்ட்டு b இன்ட்டு r டிவைடட் பை mனு வருமா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதான் q² b² r² டிவைடட் பை m². ஆல்ரெடி ஒரு m இருக்கிறதுனால இட் பிகம்ஸ், ஸோ v-யோட வேல்யூ qbr டிவைடட் பை m. ஸ்கொயர் பண்ணும்போது q² b² r² டிவைடட் பை m². இங்கே 1/2 இன்ட்டு m மல்டிப்ளை ஆகும்போது m கட்டு. ஸோ q² b² r² டிவைடட் பை 2m. இப்படி உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே கரெக்டாக கிடச்சிடும். அதோட யூனிட்டு ஜூல். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பு, 2 பேரலல் ஒயர்ஸு ஒரே நேரத்தில் போயிட்டுருக்கு வித் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இஸ் a அப்படின்னா μ0/4π இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் I1 I2 இன்ட்டு L டிவைடட் பை a. தட் இஸ் த ஃபார்முலா. ஃபோர்ஸோட யூனிட்டு உங்களுக்கு தெரியும் நியூட்டன். அதே மாதிரி பிஐஎல்லையும் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், நம்ம QVBயும் என்ன பண்ணோம், இங்கே மெக்கானிக்கல் ஃபோர்ஸில் mv² டிவைட் பை ஆரையும் கொண்டு வந்தோம் இல்லையா, அதே ஆர்டரில் இப்போது பிஐஎல்இ எம்ஜியும் கொண்டு வரும்போது ஐயை மட்டும் தனியாக வச்சிங்கன்னா திஸ் வேல்யூ ஆஃப் எம்ஜி டிவைடட் பை பிஎல் அப்படின்னு வரும். இது எதுக்காக கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. வாட்? பிகாஸ் நம்ம டார்க் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அல்லது ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ், இவ்வளோ விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் வரும்போது வரக்கூடிய டார்க் என்னன்னு பார்த்தோம், P இன்ட்டு டி இல்லையா. ஸோ P இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, சாரி P இன்ட்டு ஈன்னு பார்த்தோமா. இங்கே விச் இஸ் நத்திங் பட் m கிராஸ் b. m என்பது மேக்னெட்டிக் மூமெண்ட்டு, b என்பது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் விச் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு ஏரியா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் NIA இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதான் என்ன பண்ணுவாங்க, NBIA அப்படின்னு போடுவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் C இன்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இங்கே சிங்கிறது டார்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய NBIA. தேவைப்பட்டால் டவ் ஈக்குவல் டு NBI இன்ட்டு ஏ. டீட்டா ஆங்குலாரில் இருந்துச்சுன்னா சைன் டீட்டா அப்படின்னு நம்ம போடுவோம். இந்த பேசிஸில் கூட நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். லைக்வைஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தம்னு சொல்லும்போது FM ஈக்குவல் டு μ0/4π Q1 Q2 V1 V2 டிவைட் பை r². எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது Q1 Q2 டிவைட் பை r²ன்ட்டு 1/4π ε0. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது வாட் வில் கெட்னு பார்த்தீங்கன்னா μ0 இன்ட்டு E0 ε0 விச் இஸ் ஈக்குவல் டு 1/c². அப்போது 1/c விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் μ0 இன்ட்டு ε0. ஓகேங்களா? இது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, இது எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இது ரெண்டு டேட்டாவும் வருது. இதெல்லாம் தான் நமக்கான ஃபார்முலா, இதோட விஷயங்கள். இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். இங்கே ε0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி இல்லையா, கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டேலி பண்ணி கடைசியாக வரும்போது யூ வில் கெட் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வெலாசிட்டியோட யூனிட் வரும். தட் C இஸ் நத்திங் பட் யுவர் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் ஒளியின் தூர வேகம், ஒளியின் வேகம், திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் அதனுடைய மதிப்பு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நம்ம என்னென்னலாம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே,
அதே போல் இன்னும் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல, இல்லாமல் நம்ம மென்ஷன் பண்ணாமல் இருந்திருப்போம். என்ன காரணம்னா சம் ரேர் ஃபார்முலாஸ் கொஸ்டினுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதுக்காக நம்ம ஒவ்வொன்றையும் மெமரைஸ் பண்ண முடியாதுல்ல. ஆனால் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா ட்ரெடிஷ்னலாக என்னென்ன பேசிக் இருக்கோ பேசிக்லேருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மூவிங் இருக்கும். ஸோ அதனால் மேபி சம் ஃபார்முலாஸ் மிஸ் ஆகிருந்தாலும் கொஸ்டினில் நான் கண்டிப்பாக விட மாட்டேன். ஏதாவது முக்கியமான கொஸ்டின்லையோ ரிப்பீட்டட் கொஸ்டின்லையோ இல்லை நீட்லேயே ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின்லையோ இருந்துச்சுன்னா நீட் அல்லது ஜேடபிள்யூவில் முக்கியமான கொஸ்டினாக இருக்கக்கூடியதை டெஃபினட்டாக சால்வ் பண்ணியிருப்பேன். பண்ணும்போது உங்களுக்கு அந்த சின்ன பேசிக்கை நான் அங்கே கொஸ்டினில் சொல்லிடுவேன். அதனால் ஃபார்முலாஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்தாச்சு. அதனால் இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி ரெஃபர் பண்ணி தனியாக எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஸோ we can go to the problem now. So we'll be starting with the theoretical one. Match the following parameters like ABCD 4 column, இங்கே PQRS 4 column. So first of all, frequency of rotation of a charged particle அப்படின்னு சொல்லும்போது V நீங்கள் கொடுத்துருக்கு, அதை nothing but F அதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சின்னு சொன்னனாலே ஒமேகா which is equal to 2πf, அப்போ F equal to omega divided by 2π இல்லையா. ஸோ F which is nothing but இங்கே QB divided by 2πm. இது எப்படி வந்துச்சு? பிகாஸ் Q into V into B which is equal to mv square by r. ஏன்னா இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, இங்கே மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இதை கொண்டு வரும்போது வெலாசிட்டி இங்கே கேன்சல் ஆகும்போது பாக்கி இருக்கக்கூடியது என்ன? V. V which is equal to QB into r. இந்த r மேலே போய் divided by m. ஸோ velocity is nothing but angular velocity into radius. அப்போ omega into r which is equal to QBR divided by m. இங்கே இருக்கக்கூடிய ஆறும் கட். அப்போ omega equal to QB divided by m. அதை ஃப்ரீக்வன்சியில் அப்ளை பண்ணும்போது வாட் வில் கெட்? QB divided by 2πm. அப்போ இதற்கான ஆன்சரு எஸ். ஸோ ஏவும் எஸ்ஸும் ஒரு பேர். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் V. ஸோ வெலாசிட்டின்னு நம்ம சொல்லும்போது ஆங்குலார் வெலாசிட்டி இருக்குது, அதோட V ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே Q இன்ட்டு B இன்ட்டு ஆர் டிவைடட் பை M. ஸோ அந்த ஆர்டரில் நமக்கு என்ன ஆகிடுது? QBR டிவைடட் பை M. ஸோ திஸ் இஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் B. அதே தான் மேலேயும் குறிப்பிட்டிருக்கேன், இங்கே மறுபடியும் திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இன் ஜூல்னு கேட்டிருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜினா E ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர். நான் ஏன் சார் இங்கே m இன்ட்டு g இன்ட்டு ஹெச் போடக்கூடாது? பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்பதே ஒரு இடத்துல இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அது எப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு அடுத்த ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ 1/2 mv ஸ்கொயரு 1/2 போடுறோம், m தனியாக போடுறோம். இந்த விங்கிறத மட்டும் என்ன பண்ணுறோம்? QBR by mங்கிறத Q ஸ்கொயர் B ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைடட் பை M ஸ்கொயர், Q ஸ்கொயர் B ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைடட் பை M ஸ்கொயர் இன்ட்டு 1/2 இன்ட்டு M. எம்மில் இங்கே ஒரு ஆன்சர் கட் ஆகும்போது Q ஸ்கொயர் B ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு M. அது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் C. அப்போ பாக்கி இருக்கிறது அதுதானே இருக்கும். பட் அப்படிலாம் போக வேண்டாம். ஏன்னா ஒரே ஆப்ஷன், ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டியும் கியூவும் தான் பேர் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. we have to check again. force on the charged particle when it is inside of any D's. ஸோ அப்படின்னு சொல்லும்போது நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? Q இன்ட்டு V இன்ட்டு B. ஆனால் இங்கே என்ன இருக்குது? B இன்ட்டு Q இன்ட்டு V. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லைல்ல, ரெண்டும் சேம் தானே. அவங்க கொடுக்கும்போது BQVன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் நம்பர் D. இப்படியான கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நான் ஒரே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். என்றைக்குமே மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட வேண்டியது QVB which is equal to mv square by r அல்லது BIL. இந்த 2 ஃபார்முலாவும் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும். இதை வச்சு நீங்கள் எத்தனை கொஸ்டினை வேணால் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ஒமேகா ஈக்குவல் டு 2πf, E ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர், இதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க? ரைட் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 2லேருந்து 3லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் இது வரும். ஸோ எனர்ஜிங்கிறது 3வது யூனிட்டில் ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய MCQ தான். அதான் எடுத்தோடனே ஒரு தியரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. The next one, a proton, a deuteron and an alpha particles enter a magnetic field with the same velocity. இதுலேருந்தே அவங்க சொல்கிறாங்க V1 equal to V2 equal to V3ங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் enters a magnetic field அப்படின்னு சொல்லும்போது புரோட்டானுக்கும் ஒன்று தான், டியூட்ரானுக்கும் ஒன்று தான், ஆல்ஃபாவுக்கும் ஒன்று தான் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் வந்து குறிப்பிடலை. இதை நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் R1 R2 R3 அல்லது ரேடியஸ் ஆஃப் புரோட்டான் டியூட்ரான் ஆல்ஃபா அப்படி நீங்கள் போடும்போது வாட் வில் பி த ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போதும் போடுறதா mv ஸ்கொயர் பை r QVB. ரேடியஸை மட்டும் தனியாக வச்சிங்கன்னா என்ன வரும்? இங்கே வியும் கட் ஆகும்போது ரேடியஸ் மேலே mv டிவைடட் பை QB கீழே. ஸோ இப்போது மூணுத்தோட ரேஷியோ m1
V1 divided by Q1 B1 equal to M2 V2 divided by Q2 B2 அப்புறம் M3 V3 divided by Q3 B3 already mentioned velocity same அதனால இந்த velocities கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேமா இல்லையாங்கிறது இந்த வார்த்தையை நீங்கள் இன்னொரு தடவை படித்தா தான் இது மூணுமே சேம் தான்டா அப்படின்னு நம்ம கட் பண்ண முடியும். ஸோ M1 by Q1, M2 by Q2, M3 by Q3. ஸோ மாஸ் ஆஃப் அ புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது 1, அதுவே மாஸ் ஆஃப் எ டியூட்ரான்னு சொல்லும்போது 2, மாஸ் ஆஃப் ஆல்ஃபா என்பது நத்திங் பட் ஹீலியம் 2He4. அப்போ 4 மாஸ் இருக்குமா? ஸோ இந்த 4 டிவைடட் பை Qன்னு சொல்லும்போது புரோட்டானோட சார்ஜு 1.6, அதுவே லைக் டியூட்ரான் அப்படின்னு சொல்லும்போதும் தட் இஸ் 1. இப்போ புரோட்டான்னு சொல்லும்போது 1E1 சொல்லிடுவோம். அதே மாதிரி டியூட்ரான் சொல்லும்போது 1D2ன்னு சொல்லுவோம். பட் த சார்ஜ் பேசிக்கலி எலக்ட்ரான்ங்கிறது 1 தான். ஆனால் ஹீலியமுக்கு 2 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதான் பேஸு. அப்போ இங்கே M/E, இங்கே 2M/E, இங்கே 4M/E, இங்கே 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 2 2 அவ்வளோதான். இந்த ரேஷியோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். An electron of mass m, charge q, traveling with the speed v along the circular path of radius r, right angle to the uniform magnetic field b. If the speed of the electron is doubled, அப்போ v dash which is equal to 2 times of v எடுக்கலாமா? And the magnetic field is halved, b dash which is equal to b divided by 2. halfன்னு சொன்னால் பாதி. Then the resulting path would have the radius of r dash எவ்வளவு? ஸோ இதற்கான கொஸ்டினும் அதே தான் வழக்கம் போல் mv² by r equal to qvb. வெலாசிட்டி இங்கே ஒரு வெலாசிட்டியை கட் பண்ணும்போது ஆரை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய mv டிவைடட் பை கீழே qb. ஸோ r equal to mv divided by qb. m டேஷை பொறுத்த மட்டும் இதில் வெலாசிட்டிங்கிறது இப்போது r டேஷ்னு மாற்றினா m dash v dash by q dash b dash. v dash நமக்கு தெரியும் 2 டைம்ஸு, b டேஷுங்கிறது b by 2. அப்போ இந்த m-ம் q-ம் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ டேக்கிங் ரெண்டுமே சேம்னு நம்மளே எடுக்கிறோம். அப்போ m dash equal to m, q dash equal to q. அப்போ m by q into 2v divided by b by 2. இந்த 2 டிவைஷனில் இருக்கிறனால மேலே போகும்போது 4 times of mv divided by qbன்னு ஆகுது. அப்போது qb mv divided by qb அப்படின்னு சொன்னால் ரேடியஸு இங்கே மல்டிப்ளைடு பை 4. அப்போ 4 times of இனிஷியல் ரேடியஸ். அதான் இதோடைய ஆன்சர். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல குழம்புவீங்கன்னா நான் ஏன் சார் இது ரெண்டுத்தையும் சேம்னு மாற்றணும்? ஏன்னா அவங்க கொடுக்கலையே, சார்ஜில் எதுவும் டீவியேஷன் இருக்காங்கிறத அவங்க கொடுக்கல, மாஸ் எதுவும் டிஃப்ரென்ஸ் ஆச்சாங்கிறதையும் அவங்க கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை என்னென்ன மாற்றணும்? எதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்களோ அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். சரிங்களா? இந்த ஆர்டர்லையும் இந்த ப்ராப்ளம்ஸை நீங்களாம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் பேசிக்கான கொஸ்டின் இந்த இதை பொறுத்த மட்டும். த நெக்ஸ்ட் ஒன், 2 particles A and B having equal charge plus C. அப்போது Q1 அல்லது QA equal to QB, Q1 equal to Q2 நம்மள ஒரு சர்வீஸ்க்காக எடுத்துக்கிறோம். சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதில் கூட பார்த்தீங்கன்னா V1 divided by V2. என்டர் Vனா கேபிட்டல் V1 equal to கேபிட்டல் V2. அது வெலாசிட்டி கிடையாது. என்டர் a region of uniform magnetic field. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிஃபார்மாக இருக்குது B1 equal to B2. And describe the circular path of radii R1 2 cm, R2 3 cm. The ratio of MA to MB. இப்போ கேட்குறது என்னென்னா M1 divided by M2 உடைய மதிப்பு என்ன? சரி, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபார்முலா படி பார்த்தோம்னா mv² divided by r equal to q into v into b, velocity கட்டு m equal to q into b into r divided by v அப்படிங்கிற ஃபார்முலாவை இங்கே நம்ம கொண்டு வரும்போது m1 by m2 equal to q1 b1 r1 divided by v1 divided by q2 b2 r2 divided by v2. இது மேலே போச்சுன்னா v2 divided by q2 b2 r2. இப்படியாவது தான். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்னது போல் q1ம் q2வும் சேம் தான். இங்கேயும் 6 இங்கேயும் 6. இதை நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னே அவசியம் இல்லை. ஸ்ட்ரைக் அவுட். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பியும் கூட கிராஸ் பண்ணுங்கள். அப்போ பாக்கி இருக்கிறது ரேடியஸும் வெலாசிட்டியும். நான் ஏன் இங்கே வெலாசிட்டி ரெண்டுத்தையுமே கூட நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது யூனிஃபார்ம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேபிட்டல் V1 கேபிட்டல் V2 தான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? வெலாசிட்டியில் எந்த சேஞ்சும் அவங்க கொடுக்கல, தட் இஸ் நாட் கிவன். அதனால் நம்ம V1 which is equal to V2. இது கேபிட்டல் V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு, இங்கே இருக்கிற ஸ்மால் b என்பது வெலாசிட்டி. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இது அவங்க ஈக்குவல்னு சொல்லலை, டிஃபர்னு சொல்லலை. ஸோ ஐ எம் டேக்கிங் இது ரெண்டத்தையும் ஈக்குவல். சரி சார், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அப்போது
m1 by m2 which is equal to மேலே r1 கீழே r2 வந்துருச்சு இன்ட்டு மேலே வெலாசிட்டி 2 இங்கே வெலாசிட்டி 1. எனக்கு வெலாசிட்டி வேறு கொடுக்கல சார், நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. m1 by m2 அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டு r1 by r2. இது ரெண்டும் ப்ரொபோஷனல் தானே, அப்போ அதன்படி சால்வ் பண்ணுவோம். r1 by r2 அப்படின்னு போட்டிங்கன்னா r1ஓட மதிப்பு 2 சென்டிமீட்டர், r2 3 சென்டிமீட்டர். ஆனால் ஆன்சர் 2/3ன்னு ஒரு ஆன்சர் இருக்கவே இருக்காது. என்ன சார் இது 2/3ங்கிற ஆன்சரே இல்லைன்னா நான் எப்படி கால் பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஒரு ஸ்கொயரு, பாட்டமில் ஒரு ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ ஆன்சர் இஸ் 4/9. இப்படி இல்லாமல் சார் கூட பண்ணுவாங்க. அதில் என்ன லாஜிக் இருக்குது? நான் ஏன் அதை ஸ்கொயர் பண்ணணும்? மேத்தமெட்டிக்ஸில் எதுவுமே பாசிபிள். உங்களுடைய மதிப்பு 2/3ன்னு இருக்குது. நான் என்ன தெரியுமா பண்ணுவோம், இதை இன்னும் சிம்பிளாக கூட சொன்னால் மேலே ஒரு 5 கீழே ஒரு 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 கீழ் 15ன்னு கூட கொடுப்பேன். கொடுத்தா நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான், 5ஆம் வாய்ப்பாடு படி இது 2, 5ஆம் வாய்ப்பாடு படி இது 3. இப்போ ஆன்சர் வந்துருச்சுல்ல. மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கை நீங்கள் ஆப்ஷனில் தேடவே கூடாது. நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வரைக்கும் தான் உங்களோட பொறுப்பு. அதுக்கு மேலே ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு சூஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், இந்த கொஸ்டினில் மட்டும் ஆப்ஷனை நல்லா கவனிக்கணும், அதற்காக சொல்ல வருது. ஓகேங்களா? அப்படி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A charged particle with a charge q enters a region of constant uniform mutually orthogonal fields E and B. So Eயும் Bயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது with the velocity V perpendicular to both E and B. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்குறாங்கன்னா, தென் நம்ம ரிலேஷன்ஷிப் ஆஃப் வியை பொறுத்த மட்டும் EB divided by B square, BE divided by E square, BE divided by B square, EB divided by E square. என்ன சார் கொஸ்டின் இது? சிம்பிள் தானே. F of electrical which is equal to F of magnetic. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா Q into E, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா Q into V into B. அவ்வளோதானே. இதை கட் பண்ணிங்கன்னா E which is equal to V by B, தென் V which is equal to E divided by Bன்னு போட்டு போக வேண்டியதானே. ஆனால் ஆன்சரில் இல்லையே. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? அப்படி பண்ணும்போது என்ன செய்யலான்னா, மேலே அவங்க கொடுத்துருக்கிறபடியே இங்கே E இருக்குது, இங்கே B இருக்குது. இங்கே ரெண்டு பக்கமும் ஈயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா E ஸ்கொயர் டிவைடட் பை BE. அப்படி ஒரு ஆன்சர் இங்கே கிடையவே கிடையாது. ரைட். அதுவே E டிவைடட் பை பியோட ரெண்டு பியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா EB டிவைடட் பை B ஸ்கொயர். சரியா? ஓகே, கரெக்ட் சார். ஆப்ஷன் நம்பர் 1ல் E இருக்குது, B இருக்குது, டிவைட் பை B ஸ்கொயர். அப்போது தேர்ட் ஆப்ஷன்லேயும் அதே தானே இருக்குது. இங்கேயும் B இருக்குது, E இருக்குது, B ஸ்கொயர் இருக்குது. ரெண்டும் ஒன்று தானே. எதுக்கு நான் தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்? தேர்ட்லேயும் அதே தான் இருக்குது, ஃபஸ்ட்லேயும் அதே தான் இருக்குது, பொசிஷன்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோதானே. அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னா, சாப்டர் நம்பர் 6 ஒர்க் பவர் எனர்ஜியில் நம்ம சால்வ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், W which is equal to F cross S தானே தவிர S cross F கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு வாட்டம் இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது திஸ் இஸ் த மெத்தட். இதுதான் முதல்ல இருக்கணும், இது இரண்டாவது இருக்கணும். அதன்படி இதே கிராஸ் மல்டிப்ளையில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மஸ்ட் பி ஃபஸ்ட்டு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் செகண்டாக தான் இருக்கணும். இந்த ஆர்டர் படி கிராஸ் ப்ராடக்ட், ஏன்னா அது வெக்டோரியல் ஃபார்மில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெக்டோரியல் ஃபார்மில் எது ஆர்டரோ அதான் ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டார்க் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ்னு பார்த்தோம். ஆனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு தான் போட்டிருப்போம். கவனிச்சிங்களா? அப்போ ரேடியஸ் கம் ஃபஸ்ட், அதுக்கப்புறமா தான் ஃபோர்ஸ் வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கிராஸ் ப்ராடக்டை பொறுத்த மட்டும் எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். அதன்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இரண்டாவதாகவும் இருக்கணும். அதை டிவைட் பண்ணும்போது B ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சராக இருக்குது. ஓகே, அடுத்ததாக ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின். ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ சார்ஜ் இன் அ சைக்ளோட்ரான் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? ஸோ ஃப்ரீக்வன்சி எனக்கு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சது ஒமேகா டிவைட் பை 2π. ஆங்குலார் ரேடியஸை பேஸ் பண்ணி தான் சார் இருக்குது. ஆனால் அது ஆன்சரே இல்லையே. ஸோ என்ன பண்ணுறது, ஒமேகா நான் கண்டுபிடிக்கணும். V which is equal to ஒமேகா டிவைடட் பை R. அப்போ ஒமேகா which is equal to V into Rன்னு போடலாமா? இல்லை இல்லையா? ஸோ V which is equal to ஒமேகா into R, ஒமேகா which is equal to V divided by R. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு V divided by 2πr. அப்படி பார்த்தாலும் எனக்கு வெலாசிட்டியோட வேல்யூ தெரியாது. ஹவு கேன் யூ அட்ஜஸ்ட்? வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இருக்கவே இருக்குது ஃபார்முலா, mv ஸ்கொயர் பார் ஈக்குவல் டு q இன்ட்டு v இன்ட்டு b. வியை கட் பண்ணும்போது v ஈக்குவல் டு q இன்ட்டு b இன்ட்டு r டிவைடட் பை m. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது f ஈக்குவல் டு qbr டிவைடட் பை 2πm இன்ட்டு r. ரேடியஸ் கட்டு qb டிவைடட் பை 2πm. எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஃபார்முலா இருக்குது. ஆப்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு B,
சார்ஜ் Q, மாஸ் M. Qவும் இருக்குது, Bயும் இருக்குது, Mவும் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஆல் தி அபவ். வேறு வழி இல்லை. ஸோ நம்ம சூஸ் பண்ணுறதா இருந்தால் இது அத்தனையும் தேவை. அதைத்தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன்டாக போட்டிருக்கேன். நான் சொல்ல நீங்களும் இதை அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் லைவாக சால்வ் பண்ணுறது. இன் அ சைக்ளோட்ரான் ஃபார் எ கிவன் மேக்னெட், radius of the semicircle is traced by positive ion is directly proportional to what? இந்த semicircle பாசிட்டிவ் அயான். இந்த மாதிரி வார்த்தையை பார்க்கும்போது தான் நம்ம டக்குன்னு ஜர்க் ஆகும். என்னடா இது, என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவேளை ஆன்சர் மாறுமா போகுமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஆஸ் யூஷுவல் mv²/r qvb, vm கட்டு mv/r = qb, mv is proportional to qbr. நமக்கு வெலாசிட்டிக்கும் ரேடியஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸுக்கும் வெலாசிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப். இங்கே v இருக்குது, இங்கே r இருக்குது. v is proportional to r, அவ்வளோதானே. ஸோ ரேடியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி, அவ்வளோதான் விஷயம். இல்லை சார் இங்கே செமி சர்க்கிள்னு கொடுத்துருக்கே, அப்போ நம்ம என்ன செய்யறது? பை r²/2லாம் நம்ம போட்டு சொல்லியிருக்கீங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லும்போது கூட 2πr/2லாம் என்ன போட சொல்லியிருக்கீங்க. இது மட்டும் மாறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமி சர்க்கிளை பொறுத்த மட்டும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது ரேடியஸ். ஸோ ரேடியஸுங்கிற பாத்தில் ட்ராக் பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்போ mv²/rன்னு போடுறதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ அந்த பேசிஸில் இது நம்மளை குழப்பத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராப் தானே தவிர்த்து, இந்த கொஸ்டினை நல்லா யோசிச்சு பாருங்கள். ரேடியஸுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு இன்னே மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை சைக்ளோட்ரான் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இந்த வேலையை போட்டு முடிச்சிடுவீங்களா? அந்த செமி சர்க்கிளுங்கிற வார்த்தையும் பாசிட்டிவ் அயான்கிற வார்த்தையுமே நம்மளை குழப்பறதுக்காக கொடுக்கக்கூட்ட விஷயங்கள் தான். இதனால் இந்த சம்மில் எந்த இஷ்யூஸும் ஏற்படாது. சரிங்களா? ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை நீங்கள் போட்டாலுமே கூட கொஸ்டின் உங்களை ஒரு சில நேரம் குழப்பும். அதே நேரம் அந்த கொஸ்டினில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பெருசாக உங்களுக்கு ஆன்சருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. ஸோ அந்த மாடுலேஷன் வரணும்னா நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களால் அதை லேர்ன் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், இன் அ சைக்ளோட்ரான் frequency is 5 MHz, the magnetic field B, அதோட வேல்யூ என்ன? F இருக்குது, B இருக்குது. Bக்கும் Fக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? B which is equal to μ0 n IA. இதெல்லாம் எங்கேயுமே ஃப்ரீக்வன்சிக்கு வேலை கிடையாது. அப்போ ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாவான ω2π இங்கேருந்து போய் இதை v/2πrன்னு போட்டு வெலாசிட்டியோட ஃபார்முலா q/b/r/m எனக்கு ஞாபகமாக வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? சொல்ல நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஞாபகம் வந்துடும். அதன்படி mv/r which is equal to qb, இது எப்படி வந்துச்சு? mv²/r = q/b/b. இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கான காரணம், நான் சொல்ல நீங்களும் இதே ஆர்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறக்காது. ஸோ mv/r = qb, v/r = qb/m. அந்த வேல்யூவை டைரெக்டாக கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா qb/2πm. பியை மட்டும் தனியாக எடுத்தால் 2πm ஃப்ரீக்வன்சி /qன்னு வந்துடும். 2πயோட வேல்யூ ரைட்டு. எம்மோட வேல்யூ நம்ம கொடுக்கவே இல்லையே சார். இங்கே வந்து மாஸ் ஆஃப் த வேல்யூவே நமக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் எப்படி இங்கே ஏதோ 1.6ங்கிற வேல்யூ போட்டிங்க? பிகாஸ் தே ஹாவ் கிவன் இன் த கொஸ்டின் லைக் புரோட்டான். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்கள் நிறைய எதிர்பார்க்க முடியும். மாஸ் ஆஃப் புரோட்டான்னு சொன்னால் 1.67 × 10⁻⁻27 உங்களுக்கு ஞாபகம் வரணும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சொல்லுங்கள் பார்ப்போம். யூ ஹேவ் டு டெல் மீ இன் கமெண்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத யூ ஹேவ் டு சூஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சர் வரும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஒருவேளை இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சி தானே ஆகணும். இதுக்கு ஒரு வேல்யூ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், யோசிச்சு பாருங்கள். அந்த வேல்யூவை கூட நீங்கள் போட்டு என்ன பண்ணலாம்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ போட்டால் என்ன ஆன்சர் வருதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அல்லது நீங்களே உங்களுக்கு ஒரு ஆன்சரை சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் தான் சார் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுவே எனக்கு போதும். அண்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ மெகாஹெட்ஸ். 1 மெகா = 10⁻6. அப்போ 5 × 10⁻6 / q. 1 சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻−19. டைரெக்டாக அதை கட் பண்ணுறான். இங்கே 19னா 8ன்னு வரும். 5 2 10, 10 × π. இங்கே கூட எனக்கு ஆன்சர் 10π, இங்கே 10⁻−8, இங்கே 10⁻6, 10⁻−2 தான். அதன்படி 10 × 3 நான் 3.14 இல்லையா? 31.4 × 10⁻−2. பொதுவாகவே என்ன பண்ணுங்க, நான் எப்போதும் ஆன்சர் சொல்கிறதா 10π × 10⁻−2 என்பது இதற்கான முதல் விடை. அப்புறமா இரண்டாவது விடை 10யும் பையும் நான் மல்டிப்ளை பண்ணி 31.4 × 10⁻−2ன்னு போட்டிருக்கேன். இது இரண்டாவது விடை.
உங்களுக்கு ஆன்சரில் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அவங்க டைரெக்டாக 0 பாயிண்ட்டுக்கு போயிருக்காங்க. பரவாயில்ல, எடுப்போம். இதை திருப்பி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா 0.314 டெஸ்லா அப்படின்னு அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். ரைட்டா? ஆனால் இங்கே 0.32 தானே சார் இருக்குது. ஏன் 0.314ங்கிற வார்த்தை வரல? இங்கே 1.6 1.67 நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டோம். அடித்தா இங்கே என்ன வரும்? 1.00 சம்திங் வருமா? நம்ம அப்படிலாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி போகிறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம டைரெக்டாக போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்பவும் என்ன சொல்கிறது, டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி நீங்கள் எடுத்து இதை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட முடியாது. பக்கத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? 0.389ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சமாச்சும் லாஜிக்கலாக நீங்கள் அடித்தா மட்டும்தான் இதில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் போது 0.32 டெஸ்லா அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ரைட்? அடுத்த கொஸ்டின். an element dl equal to dx into I vector, dx ஓட வேல்யூ 1 cm, அதே போல் is placed at the origin. அதாவது ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் லென்த்து I வெக்டாரில் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. இதோட கரண்ட்டோட வேல்யூ I equal to 10 ampere. the magnetic field on y axis at y equal to 0.5 meter. இதான் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணும்போது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு B கண்டுபிடிக்கணும். இந்த dl dx I இருக்குது, dl இருக்குது. அப்போது பியில் வரக்கூடிய ஐடியல் ஃபார்முலா இருக்கக்கூடிய எந்த இதுன்னு யோசிச்சிங்கன்னா டக்கு ஞாபகம் வருது, μ0/4π ஐடியல் பை ஆர் ஸ்கொயர். முடிஞ்சா? அதே போல் இந்த டிஎல்ங்கிறது ஐ வெக்டாரு. ஓகேவா? இதோட ஜே வெக்டார் நம்ம ஆக்சிஸ் படி நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஜே வெக்டாரில் இருக்குது. ஐயையும் ஜெய்யும் கிராஸ் பண்ணிட்டா இங்கே μ0/4π என்பது 10⁻⁻7 எப்படி வந்துச்சு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க மக்களே. μ0/4π என்றால் 10⁻⁻7 டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர் அப்படிங்கிற ஒரு யூனிட்லாம் போட்டிருக்கோம். மைண்டில் இருக்காங்கிறது எனக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ 10⁻⁻7 டிஎல்லுடைய மதிப்பு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஐயோட வேல்யூ 10, 1 சென்டிமீட்டர்னால் 10⁻⁻2 மீட்டர் டிவைடட் பை ஆருடைய மதிப்பு 0.5. ஸோ 0.5 ஸ்கொயர் பண்ணுறேன். ஐயின் ஜெய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? கே தானே வரும். ஸோ கே இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் கட் பண்ணும்போது 10 × 10⁻⁻9 அப்போது 10⁻⁻8. 0.5 ஸ்கொயர் பண்ணால் 0.25. அப்போது 1 டிவைட் பை 0.25னா 4 அப்படிங்கிற வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணும். 25 × 4ன்னு போடுங்க, 100, 2 பாயிண்ட் வச்சா 0. அப்போ ஜஸ்ட் 4 × 10⁻⁻8 டெஸ்லா கெல்வின். இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே டைப்பில் 2 ஆன்சர் இருக்குது. கவனிச்சிங்களா? எப்போதுமே நம்ம சொல்கிறதா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஒரு ஆன்சர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே முடியாது. 2 ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும். நியர்பை ஆன்சராக அது டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணும்போது இதில் நெகட்டிவ் வேல்யூ இல்லை. ஸோ 4 × 10⁻⁸ KT. ஒருவேளை இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அப்போ நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு ரொம்ப மேண்டேட்டு. நம்ம சால்வ் பண்ணுற எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சம்மை சால்வ் பண்ணணும். தி நெக்ஸ்ட் ஒன். தி கரண்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் ஒயர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 10⁻⁻6 வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் பி. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் டிஸ்டன்ஸ் ஆர். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐ. ஸோ அப்போ பிஇ ஐஇ ஆர் இது எல்லாத்தையும் நம்ம செய்யக்கூடிய ஃபார்முலா என்னென்னா μ0I டிவைடட் பை 2r ஆகவும் இருக்கலாம், μ0I டிவைடட் பை 2πr ஆகவும் இருக்கலாம். ஸோ வாட் யூ ஹேவ் டு சூஸ்? நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் என்னென்னு முதல்ல பார்க்கணும். ஒயர்னு சொன்னீங்கன்னா μ0I டிவைடட் பை 2πr அல்லவா? μ0உடைய ஃபார்முலா 4π × 10⁻⁻7. ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ 10⁻⁻6 டிவைடட் பை 2π × r. ஆறுங்கிறது 0.02 மீட்டரில் தான் இருக்குது, சென்டிமீட்டர் இல்லை. அந்த வேல்யூ அப்படியே போட்டுடலாம். ஸோ இதை கட் பண்ணால் 2. இந்த வேல்யூ இங்கே மல்டிப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் அங்கேருந்து டிவைட் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணும்போது ஐ கெட் த வேல்யூ ஆஃப் 0.1 ஆம்பியர். கவனிச்சிங்களா? 0.1 ஆம்பியர் இருக்குது. நீங்கள் ஒரு 10 மட்டும் இதில் மிஸ் பண்ணிங்கன்னா 1 ஆம்பியராக மாறும். ஏன்னா 10⁻⁻6 -1 மாறுது. இந்த வேல்யூஸ்லாம் பயங்கர உங்களுக்கு என்ன சொல்கிறது கன்ஃபியூசிங்காக போகும். கொஞ்சம் விட்டிங்கன்னா 10 ஆம்பியராக கூட மாறும். இது மூணுமே ஒரே ஆன்சர் தான். 0.1ஓட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மாறிடும். அதோட ஒரு 10 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 ஆம்பியராக மாறிடும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாம் 10⁻⁻. இந்த ஆன்சரில் நீங்கள் கோட்டை விட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் 3 ஸ்டெப் ஆஃப் ஆன்சர் இருக்குது. அதை கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். அடுத்து, a part of a long wire carrying a current is bent into a circle of radius. The net magnetic field at the center O of the circle from the loop அப்படின்னு பார்க்கும்போது ஏவும் பியும் கண்டக்டிங் ஒயராக செயல்படுது. அதுவே திஸ் இஸ் நத்திங் பட் காயிலாக செயல்படுது. காயிலுடைய ஃபார்முலா μ0I/2r. ஒயரினுடைய ஃபார்முலா μ0I டிவைடட் பை 2πr.
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மியூ நாட்டு ஐஏ 6 அப்புறம் இந்த 2 எல்லாம் ஒன்றாக வருதா, மியூ நாட் ஐ பை 2r, இங்கே 1/++1 அந்த மாதிரி ஆன்சர் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. அவங்க என்ன டைரெக்டாக டிவைடவே இல்லையே. இதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஸ்டெப்பு மிஸ் பண்ணுவீங்க. இது நமக்கு ஆன்சராக இருந்தாலும் ஆனால் ஆப்ஷனில் இல்லையே, என்ன பண்ணுறது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1+π டிவைடட் பை பை, அதுக்கப்புறம் இங்கே போச்சுன்னா மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr இன்ட்டு π+1. கவனிச்சிங்களா, π+1 ஆன்சர் இருக்கா, π-1 ஆன்சர் இருக்கா. ரெண்டு ஆன்சர்லேயுமே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டக்குன்னு அவசரப்பட்டு சால்வ் பண்ணும்போது இதை கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு π-1ங்கிற ஆன்சர் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, நெட்டுன்னு சொல்லும்போது ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ணோம். ஏன்னா கரண்ட்டு இங்கேயும் போகுது, டைரெக்டாக போகுது, இது அப்படியே ரொட்டேட் ஆகியும் உங்களுக்கு வருது. ஸோ இது ஆட் தான் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். நெகட்டிவ்னு நீங்கள் ஒரு வேலை பண்ணிங்கன்னா b1 - b2 அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் இதுவாக இருக்கும். சரிங்களா, ஏன் சார் நான் நெகட்டிவ்னு சொல்லும்போது அதை பண்ண போகிறேன் அப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் அந்த வார்த்தை முக்கியம். த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம், b1 - b2 தானே போட்டாங்கணும். இந்த மாதிரியான கொஸ்டினும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கொஸ்டின் 2 ஆன்சர் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தி நெக்ஸ்ட் ஒன், an arc of circle of radius r subtended at an angle of theta by 2 at center. It carries current I. The magnetic field at the center will be what? இப்போது b இருக்குது, r, I, θ. இதை நமக்கு சால்வ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்னா b = μ0 டிவைடட் பை 4π தெரியும். ஐயை கூட இங்கே நம்ம ஃபிட் பண்ணிடலாம், டிவைடட் பை ஆரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த டீட்டாவை எங்கே சார் நான் கொண்டு போவேன், ஒன்றும் இல்லை, μ0 I × θ டிவைடட் பை 4πr, அவ்வளோதான். டேரெக்டாக அதை எடுத்திங்கன்னா வேலை பிடிச்சி போச்சு. μ0 பை 4πக்குன்னு ஒரு வேல்யூ, I டிவைடட் பை 6, θ which is equal to π/2. சார் எனக்கு இதோட வேல்யூ 10⁻⁻7 தெரியும், ஐயோட வேல்யூ கொடுக்கல, ஆரோட வேல்யூ கொடுக்கல, இங்கே வெறும் π/2 தான் இருக்குது. நான் எதை வச்சு சால்வ் பண்ணுவேன், நீங்கள் எதையும் சால்வ் பண்ண வேண்டியதில்லை. இதில் வரக்கூடிய ஃபைனல் ஃபார்முலாவை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதன்படி பையும் கட்டு, 4 2 8 6 மேலே μ0 I. அப்போ μ0 I டிவைட் பை 8r. நீங்கள் காரணம் தப்புனாலும் என்னாகும், இந்த இங்கே 2rன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 4rன்னு போகிறதுக்கு இது 2 ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, டிவிஷனிங்கிறது எப்போதுமே கரெக்டாக இருக்கணும். அந்த ஆர்டரில் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா. தி நெக்ஸ்ட் ஒன், a straight current of 1 divided by 4π ampere is flowing in a long straight conductor. அந்த கண்டக்டருங்கிறது ஒயராகவும் இருக்கலாம், காயிலாக இருக்கலாம், சொலினாய்டாக இருக்கலாம், அல்லது டொராய்டாக கூட இருக்கலாம். அது எதுங்கிற வார்த்தை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, கண்டக்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. தி லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், வாட் யூ மீன் பை இண்டக்ஷன், அது அப்புறம் பார்ப்போம். அரௌண்ட் அ க்ளோஸ்டு பாத் என்க்ளோசிங் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் வாட். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா பின்னு தெரியும், அது என்ன மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஒருவேளை அவங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இண்டக்ஷன் சொல்கிறாங்களா, யூனிட்டை செக் பண்ணுவோம். வெப்பர் பர் மீட்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு டெஸ்லா என்பது வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். அவங்க ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, வெப்பர் பர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி × டிஎல். பியோட யூனிட்டு வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயரு, சேஞ்ச் இன் லென்த்தோட யூனிட் மீட்டர்னு போட்டால் கட் பண்ணால் வெப்பர் பர் மீட்டராக மாறும். சரி, அப்போ பியோட டிஎலை மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், μ0 × 4π × 2i டிவைடட் பை r × dlன்னு மல்டிப்ளை பண்ணுறோம். dl which is nothing but 2πr. ஏன்னா கண்டக்டருங்கிறது சுற்றி இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் வச்சிங்கன்னா எல்லோட வேல்யூ 2πr, 2 2s are 4πr டிவைடட் பை i/r. இந்த வேல்யூவில் 4πr அப்படியே கட்டு, μ0 × i. μ0ஓட வேல்யூ 4π × 10⁻⁻7, ஐயோட வேல்யூ 1/4π. இதை கட் பண்ணிங்கன்னா 10⁻⁻7 வெப்பர் பர் மீட்டர். இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு இந்த 2ஓட வேல்யூலாம் ஏன் வந்துச்சுங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா இன்னும் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ b × dl which is equal to, இதை ஒயர்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா μ0 I டிவைடட் பை 2πr. அதே நேரத்தில் லென்த்தை மல்டிப்ளை பண்ணும், μ0 I டிவைடட் பை 2πr × சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஏன்னா அது ஒயரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெண்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 2π ரேடியன்ஸ். இதுவும் கட்டு, வெறும் μ0 I. இப்படி இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணலாம், 2 ஆர்டரில் சால்வ் பண்ணலாம். பட் ஆன்சர் 4π × 10⁻⁻7 இருக்குது. நீங்கள் அதை தெரியாதனமாக கட் பண்ணுறது, எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணலன்னா நீங்கள் 4π × 10⁻⁻7 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த மெத்தடெலாம் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு μ0 வந்து 4π இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு அழகாக வர மாதிரி சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா நான் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி கொஸ்டினை ரிவைஸ் பண்ணும்போது தான் எனக்கு 10⁻⁻7 கிடச்சிச்சு.
ஸோ அதனால் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா?